30/7/2026 ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆடி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. பிரதம திதி இரவு 10:10 வரை. திருவோண நட்சத்திரம் இரவு 6:52 வரை. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357421335. லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். மேசராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் சில சந்தேகங்களும் சங்கடங்களும் உருவாகக்கூடிய நாளாக இருப்பதால் மிகவும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது மிகவும் அவசியம். காரணம், சனி வக்ரகதியில் சஞ்சாரிக்கின்றதனால். காரணம் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து நடந்துகிட்ருக்கு. அது சிலருக்கு மங்கு சனியாக இருக்கலாம், சிலருக்கு பொங்கு சனியாக இருக்கலாம். ஆனால் அந்த சனி வக்ரம் பெற்று பின்னோக்கி செல்கின்றது. அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கும்போது பாதகாதிபதி சனி பகவான். நம்ம எதையோ செய்ய போய் எதையோ நடக்குதே, நம்ம தொழில் ஆரம்பித்தோம் மந்தமாக போயிட்டுருக்குதே அப்படின்ற கவலைகள்லாம் தீருகின்ற ஒரு நாளாக இன்று ஏற்படுத்தி கொள்வீர்கள். கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். மன ரீதியில் சில பேர் பேச்சால் துன்புறுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அதையெல்லாம் தூக்கி போட்டு உங்களுடைய தொழிலே தெய்வம் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி செஞ்சிட்டு இருந்தீங்களா, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் குரு கோச்சாரத்தில் உச்சம் பெற்றிருக்கிறனால சூரியனும் குருவும் ஒன்றா இருக்குது. சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே நீங்கள் எப்பவுமே துன்பப்பட்டாலும் இன்பப்பட்டாலும் நீங்கள் ராஜா தான். காரணம் சிவராஜ யோகத்தால். உங்களுக்கு இந்த கெஜகேசரி யோகம்னு இருக்குது. எவ்வளோ சமயம் வேணாலும் தாங்குவீங்க, ஆனால் அவமான சொல்லை மட்டும் தாங்க மாட்டீங்க. ஆனால் அது மட்டும் நடக்க விடாமல் எப்போவுமே உங்களை குரு வளையம் போட்டு காப்பாற்றிப்பீங்க. அதே நேரத்தில் பார்த்திங்களா, 2ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்குது. வீடு கட்டுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டணும்னு சொல்லி இன்றைக்கி ஆலோசித்து அதுக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிக்கிற ஒரு சிறப்பான நாள். கலைத்துறையினருக்கு புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். குழந்தைகளுடைய கல்வி விஷயங்கள் சில முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, ஊதா. நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி. ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் தேவைக்கேற்ற பணம் சேரும். தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து விடுவீர்கள். தெய்வ அனுகிரகமும் உங்களுக்கு தேடி வரும். ஆன்மீகவாதிகளின் நட்பு உங்களுக்கு மிக சிறந்த பலனை தரும். எப்பவுமே உங்களை பார்த்திங்கன்னா ரிஷபராசி பொறுத்தளவு சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி. மதிநுட்பமாக எதையுமே செயல்படுவீங்க. அமைதியாக இருந்தால் கூட ஒரு விஷயத்தை ஓட்டிகிட்டே இருப்பீங்க. நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த மாதிரி நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது தான் உங்கள் ரிஷபராசியில் பார்த்திங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா பிறந்தவர். சனி வக்ரம் பெற்றிருக்கிறனால இன்றைய நாள் கோச்சாரத்தில் சில ஜாமீன் கையெழுத்து போடுறது, சாட்சி சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் தலையீடு செய்ய வேண்டாம். குழந்தைகளுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த நாள். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் சிறக்கின்ற நன்னாள். மனைவி கணவன் மேலேயும் கணவன் மனைவி மேலேயும் மிகப்பெரிய அன்பு வைத்துக்கின்ற ஒரு ராசி ரிஷபராசி. இன்று உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் மற்றவங்களை ஆச்சரியப்படுத்தும். கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய பாராட்டு பதவிகள் வரும். வெளிநாட்டு பிரயாணங்கள் நற்பலனை தரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 4, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், சிகப்பு.
நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி. மிதுன ராசி நேயர்களே, உழைப்பே கதி. உழைப்பை தவிர எதுவுமே தெரியாதுன்ற ஒரே ராசியான மிதுன ராசி தான். காரணம் இன்ப ராசின்னு சொல்லுவாங்க. உழைச்சி தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. இன்னொருத்தருடைய உழைப்பில் நீங்கள் எப்போவுமே உட்கார மாட்டீங்கிறத தெளிவுபடுத்துவீங்க. இன்றைக்கி மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க, கடன்னாவே பிடிக்காது. அதே நேரத்தில் உறவினர்கள் வீட்டுக்கு போய் 10 நாள் இருந்துட்டு வரலான்னா அதுவும் பிடிக்காது. தனிமையை அதிகம் விரும்பி வாழக்கூடிய ஒரு ராசி நீங்கள் தான். எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மனித நேயத்தோடவே இருப்பீங்க எப்போவுமே. இன்றைக்கி அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரத்தை போட்டு கொடுக்கும். வெற்றி பெறக்கூடியவர் என்பது மிதுன ராசிக்காரங்க. காரணம் என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்துல கோச்சாரத்தில் குரு உச்சம் பெற்றிருக்குது. 12 வருஷம் கழித்து திரும்ப வந்திருக்குதுங்க, கடகத்தில் உச்சம் பெற்றிருக்குது. அதே நேரம் சனி வக்கரம் பெற்றிருக்காரு. அப்போ வக்கரம் பெற்றிருக்கும்போது என்ன செய்வார்னா, வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு தொழில் ரீதியில் சிறு சிறு ஒப்பந்தங்கள் போட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இந்த கலை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுவாங்க பாருங்கள். இந்த சிலைகள் வடிக்கிறது, சிற்பி, இந்த சிற்பிகளுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள் இன்று. அதே நேரம் வாகனங்களில் போக்குவரத்து விஷயத்தில் போயிட்டு வரும்போது ரொம்ப கவனத்தோடு போயிட்டு வாங்க. காரணம் ரொம்ப வேகமாக இருப்பீங்க. இந்த வேகத்தை வாகனத்திலையும் காட்டாதீங்க. விவசாயிகளுக்கு இன்று நல்ல பலனை தரக்கூடிய ஒரு நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணன். கடகராசி நேயர்களே, எதையும் கடந்து போகணும், இதையும் கடந்து போகணும் அப்படின்னு நினச்சி வாழ்க்கையினுடைய சூஸ்திரம் என்னங்கிறத கற்றுக்கிற நல்ல நாள் இன்னைக்கு. எல்லாத்தையும் நீங்கள் கற்றுப்பீங்க, கற்றுக்கிட்டு செயல்படுத்தவும் செய்வீங்க. குரு உங்களுக்கு பாக்கியாதிபதியாக உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கும் போது தகப்பனாருடைய ஆதரவும் தாயாருடைய அன்பும் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நிறைஞ்சிருக்கும். கையெழுத்து போட்டோம் பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு நினச்சிங்க, அது பிரச்சனை இல்லைங்கிறது இன்றைக்கி நல்ல தீர்ப்பு வந்துடும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் அடிக்கடி குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். பொறுமை நிதானம் தேவை. அதிகமாக வார்த்தைகளை பேச வேண்டாம். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறனால யாருக்கோ ஆலோசனை கொடுக்க போய் இவர் கொடுத்த ஆலோசனை சரியில்லைன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இன்னொருத்தருக்காக நீ ஆலோசனை கொடுக்க வேண்டாம் இன்று. அதே நேரம் குழந்தைகள் குடும்பம் அப்படின்னு ரொம்ப அந்யோன்யமாக இருந்தாலும் கூட பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பகைச்சக்கூடாதும்பாங்க. இன்றைக்கும் பக்கத்து வீட உறவினருமாக நினச்சிட்டிங்களாவே மன திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வியில் குழந்தைங்களுக்கு நல்ல வளர்ச்சி தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் உண்டு. விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, சிகப்பு. நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் ஸ்ரீ ஆண்டாள். சிம்ம ராசி நேயர்களே, கோச்சார ரீதியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்திரன் திருவோணத்தில் போயிட்டுருக்கு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரிக்கிறனால உடல் ரீதியில் சிறு சிறு சஞ்சலங்கள் வரும். சைனஸ் வந்துருச்சுங்க, முதுகு வலி, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து போகும். ஆனால் அது பெரிய நோயின்னு எடுத்துக்க வேண்டாம். அது இன்றைக்கே தான் இருக்கும், அப்புறம் நாளைக்கு சரியாக போயிடும். ஆனால் அது ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு மன கஷ்டப்படக்கூடிய நாளாக இருக்கிறதுனால நீங்கள் எதுவும் பெருசாக அதை யோசிக்காதீங்க. காரணம் என்னென்னா, சிம்மத்துக்கு எப்போவுமே சூரியனுடைய ஆதிக்கம் பலமாக இருக்கும்போது இந்த வைட்டமின் டிம்பாங்க எப்போவுமே உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். திடீர்னு வெகுண்டெழுகக்கூடிய ஒரு கேரக்டர் நீங்கள். அதே நேரத்தில் ராகு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறது, உங்கள் ராசியில் கேது அமர்ந்திருக்கும்போது சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. அது எப்போவுமே நீங்கள் ஓடிட்டே இருக்கணும். நீங்கள் அதை ஓடுற விஷயங்களான அனைத்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவும் மற்றவங்களுக்கு சாதகமாகவும் இருக்குமோ தவிர என்றைக்குமே சுயநலமாக எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நன்னாள்.
தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட மாட்டீங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சுப்பீங்க சரியா தவறான்னு. குழந்தைகள் மீது அதிக அக்கறை கொள்வீங்க. அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவீங்க. மனைவி மீது அதிக பண்பு பற்று அதிகம் வச்சுருப்பீங்க. மனைவியும் உங்கள் மேலே வந்து அதிக பண்பு பற்று வச்சுருப்பாங்க. குடும்பம் ஒரு குதூகலமாக இருக்குமே தவிர எந்த ரீதியிலும் வந்து சங்கடங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இன்றைய நாள் இல்லை. மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நன்னாள் தான். இன்று உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 1, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், சிகப்பு. நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் ஸ்ரீ வடிவுடை அம்மன். கன்னி ராசி நேயர்களே, நீங்கள் காணுகின்ற கனவுகள் இன்னைக்கு நனவாகும். தேவைக்கேற்ற பணம் வரும். சொல்லுக்கும் செயலுக்கும் சமூகத்தில் மதிப்பு கூடும். தேவையில்லாத வீட்டை கையெழுத்து போடாதீங்க. ரொம்ப அன்பாக பேசி உங்கள்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டாவே நீங்கள் மெல்ட் ஆகிடுவீங்க. அன்புக்கு கட்டுப்பட்ட நீங்கள் சில விஷயங்களில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய நல்ல விஷயமே மற்றவங்களுக்கு வந்து அது சாதகமாக முடிஞ்சிட்டு உங்களுக்கு அது பாதகமாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்றைய நாள் உங்களுக்கு சில விஷயங்களை யோசித்து செய்யுங்க. மனைவி ஆலோசனை கேளுங்க. ஏன்னா மனைவி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா கன்னிராசியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எப்போவுமே 5ஆம் வீட்டுக்கு அதிபதி ஆகிய சனி பகவான் 7ஆம் இடத்துல போய் கோச்சாரத்தில் அமர்ந்திருக்கும்போது உங்களுக்கு அறிவு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரே நபர் மனைவி தான். அடுத்து வந்து தாயார். இந்த தாயாரும் மனைவியும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கே வந்து நீங்கள் கோவப்படும் போதெல்லாம் அவங்களை அமைதிப்படுத்துவாங்க. இன்றைக்கும் அது நடக்கும். அது மாதிரி மனைவியும் அம்மாவும் சொல்கிறத கேட்டு நடந்தாவே போதுங்க. உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு சிறப்பாக இருக்கும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 5, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, கருநீலம். நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் ஸ்ரீ எல்லை அம்மன். துலாம் ராசி நேயர்களே, துன்பத்துக்கெல்லாம் விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள் இன்று. காரணம் என்ன? இன்றைக்கி திருவோண நட்சத்திரம் போயிட்டுருங்க. இந்த கோச்சாரத்தில் திருவோண நட்சத்திரம்னா சந்திரனுடைய நட்சத்திரம். அது அபிஜித் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அபிஜித் நட்சத்திரம்னு சொன்னால் என்ன? அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் அபிஜித். எப்பவுமே வந்து 11 மணி to 12 மணி அந்த டைமில் தான் வரும் அபிஜித் நட்சத்திரம் வேலை செய்யும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கக்கூடிய நாள் இன்றைக்கு வெற்றியை நோக்கி தான் செல்லுமே தவிர தோல்வியை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடையாது. சுகஸ்தானம் திருப்தியாக இருக்குது. நேரத்துக்கு நேரம் கரெக்டாக சாப்பிட்ருவீங்க. நேரத்துக்கு நேரம் இப்படி தான் இருக்கணும் டைம் டேபிள் போட்டு வாழக்கூடிய துலா ராசிக்காரங்க. இந்த டைம் டேபிள் மீறி எதுவுமே நீ செய்ய மாட்டீங்க. இந்த டைம் தூங்கணுமோ அந்த டைம் தூங்கிடுவீங்க. அது இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இருக்குது. அதே மாதிரி எதிர்ப்புகளை நோக்கி நீங்கள் செல்ல மாட்டீங்க. நீங்கள் போகிற அனைத்தும் வந்து நல்லவர்கள் கூடயே போவீங்க தவிர கெட்டவர்களோட பயணிக்க விருப்பம் இருக்காதுங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தாவே தெரியும் இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு கரெக்டாக யூகிச்சிருவீங்க. இன்றைய நாள் உங்களுடைய மிக பொன்னான நாளாக விளங்குகிறது. இன்று உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, கருநீலம். நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் 3ஆம் இடத்தில் அமர்ந்து, இந்த 3ஆம் இடம்ன்றது வெற்றி ஸ்தானம், தைரிய ஸ்தானம். தைரியத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு நாள் தான் இன்று. எதில் தைரியமாக இருக்கணும்னு சொல்லி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும்ல. குருவும் சந்திரனும் பார்வைப்படக்கூடிய என்ற கோச்சாரத்தில் புகழ்பெற்ற நபர் உங்களுக்கு உதவி செய்ய முன்வருவார். இவ்வளோ நாள் நம்ம தேடிட்டு இருந்தவங்க நீ கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்க. குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இதுவரையிலும் புத்திரபாக்கியம் இல்லையேன்னு கவலைப்பட்ட புதுமண தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் உருவாகின்ற ஒரு சிறந்த நன்னாள். பூர்வீக சொத்து உங்களை தேடி வரும். பூர்வீகத்தாரோட பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு சிறு சிறு சங்கடத்தை ஏற்படுத்தினா கூட அவங்கள சமாதானம் படுத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மனிதர். உத்தியோகத்தில் பதவி உயர்வு நிச்சயம். வெளிநாட்டு பிரயாணங்களை தவிர்ப்பது மிக மிக முக்கியம். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அஷ்டலட்சுமி. தனுசு ராசி நேயர்களே,
இன்று உங்களுடைய கோச்சார பலன் 2ஆம் இடத்தில் சந்திரன் உலாகின்றனால திருவோண நட்சத்திரத்தில் இன்றைக்கி உலாவிட்டுருக்கு. திருவோணம் அப்படின்றது வந்து உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி 8க்குடையவர் 2ஆம் இடத்தில் அமர்ந்ததுனால பழைய நட்பு உங்களை தேடி வரும். மிகப்பெரிய யோகம்னு சொல்கிறாங்க. உங்களை ஞாபகம் வச்சுருந்து நீங்கள் செஞ்ச உதவிக்கு இந்த புண்ணியங்கள் கிடைக்கின்ற ஒரு சிறந்த நாள். அந்த பழைய நட்பு உங்களுக்கு என்ன பண்ணுன்னா வாழ்க்கையினுடைய அஸ்திவாரத்தை போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள். இதே மாதிரி பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறனால சுகஸ்தானத்து மேலே அதிக கவனம் செலுத்தணும். தேவையில்லாத மனக்குழப்பத்துக்கு, அதாவது மன சஞ்சலமாகவே இருப்பீங்க. நோய் நொடிகள் அல்ல, மனநோய் தான் உங்களுக்கு. தேவையில்லாத போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. சந்தேகங்கள், தேவையில்லாத வருத்தங்கள், வீட்டுக்குள்ளே நுழையும் போது ரொம்ப ஆக்ரோஷமாக நுழையிறது, இதெல்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறனால ரொம்ப அமைதியும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கக்கூடிய இந்த நாள் நீங்கள் இருந்தீங்களா உங்கள் வாழ்க்கை வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நன்னாள். குழந்தைகள் உங்களுக்கு கௌரவத்தை தரும். அதே நேரத்தில் பார்த்திங்களா பெற்றோர்கள் மூலிமா உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் தரும். அரவணைப்புன்றது ஒன்று இருக்குல்ல, உங்களை யாரும் அரவணைக்கலை, நம்ம வாழ்க்கையினுடைய பின்னோக்கி போகிறோமே, நம்ம வாழ்க்கைக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்ற ஒரு சந்தேகம், மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். உத்தியோகத்தில் வந்து மேலதிகாரிகள் அவ்வளோ திருப்திகரமாக இல்லையே அப்படின்ற கவலையும் நீங்கும் இன்றைக்கு. அதே மாதிரி கூட்டுத் தொழில் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் இந்த சஞ்சலத்தால் வந்து நீங்களாகவே வந்து மன உளைச்சல் ஏற்படுத்துவீங்க. அதுக்கும் ஒரு சிறந்த வழி இருக்குது. அது வந்து உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டால் மிகப்பெரிய யோகத்தை தரும். இன்று உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், கருநீலம். நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் உங்களுடைய குல தெய்வம். மகர ராசி நேயர்களே, வீண் சஞ்சலத்துக்கு இடமில்லை, தைரியமாக இருக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் காட்டுவீங்க மற்றவங்க மத்தியில். உங்களுடைய பராக்கிரமம், உங்களுடைய வேகம், உங்கள் துணிச்சல் எல்லாமே இன்றைக்கி வெளிப்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். 3ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து வக்கரமாக இருக்கிறனால உங்களுடைய சகோதரன் மேலே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் சாதகமாக சாதுரியமாக சமாளிச்சுக்குங்க. அதே நேரத்தில் தொழிலில் வந்து சில மாற்றங்கள் செய்து அந்த மாற்றத்தின் மூலிமா வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்தி கொள்கின்ற ஒரு சிறந்த நாள். வீண் சண்டைகள், வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறனால அமைதியோடு செல்வது மிகவும் நல்லது. ஜாமீன் சாட்சி கையெழுத்து போட்டுறாதீங்க. பூர்வீகத்தில் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். ஆன்மீகவாதிகளோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய அமைதியும் தெளிவும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், மஞ்சள். நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான். கும்பராசி நேயர்களே, இன்றைய கோச்சாரம், இன்றைய ராசி உங்களுக்குத்தான் ராசி. காரணம் வந்து ராசியாதிபதியே ராசியிலேயே வந்து அமர போகிறாருங்க வக்கரம் பெற்று. பின்னோக்கி தானே அமர்ற, வக்கரனாவே பின்னோக்கி தானே. எதையோ விட்டீங்க, அது இன்றைக்கி உங்களை தேடி வரும். காணாமல் போன பொருள் இருக்குல்ல, அது கண்டுபிடிச்சிருவீங்க. நம்மளுக்கு யோகமே இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு யோகங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறந்த நாள். பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நன்னாள். என்றைக்குமே வந்து மன ரீதியில் வர்ற ஆசீர்வாதமும் பாராட்டும் தான் உங்களுக்கு வந்து நன்மதிப்பை கொடுக்கக்கூடிய இன்றைக்கி சிறந்த ஒரு நன்னாள். மூதாதையருடைய புண்ணியங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு சிறந்த நாள். குழந்தைகள் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பாங்க. குழந்தைங்க நினச்சி நீங்கள் கௌரவப்படுவீங்க, பெருமைப்படுவீங்க. மனைவி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருப்பாங்க.
அதே மாதிரி மனைவிக்கு கணவனும் ரொம்ப சாதகமாக இருப்பார். மனைவி மேலே வந்து அதிகமாக ஆசை பாசம் வச்சு அவங்களை சந்தோஷப்படுத்துகின்ற கணவனாகவும், அதே மாதிரியே அவங்களும் கணவன் மேலே வந்து அதிக பாசம் வச்சுக்கிற மாதிரி இன்னைக்கு நடக்கும். தேவையில்லாதவற்றை தூக்கி போடுகின்ற ஒரு சிறந்த நன்னாள் தான் இன்று. அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை கருநீலம். நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன். மீனராசி நேயர்களே, இன்றைய கோச்சார பலன் திருப்திகரமாக இருக்குதுங்க. இழந்த சொத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். கை நழுவி போன வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய நன்னாள். 6ஆம் இடத்துல வந்து கேது அமர்ந்ததுனால எதிரிகள் யாருன்னு தெரியாத ஒரு ஷேடோ மாதிரியே இருக்குது. கூட இருக்கிறோம் எதுக்குறானா, இல்லை தூரமாக இருக்கிறோம் எதுக்குறானான்னு தெரியாமல் மனசுக்குள்ளேயே சஞ்சலமாக இருக்கின்ற ஒரு நிலை மாறி ஒரு தைரியமும் ஒரு மனபலமும் உருவாகின்ற ஒரு சிறந்த நாளாக இன்று மீனராசிக்கு இருக்குது. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு வரும். குரு பார்க்க கோடி புண்ணியம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகின்ற ஒரு நன்னாள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து சகோதரத்துவம் ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். கலைஞர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் தேடி வருவதோடு அரசாங்கத்தால் பாராட்டுதலும் பதவிகளும் தேடி வரக்கூடிய ஒரு சிறந்த நாள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 6, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள் வெள்ளை. நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் ஸ்ரீ கருமாரி அம்மன். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357421335. லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள்.